ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்பிளாக ஈஸியாக ஒரு ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் வெள்ளை ரவை, அதுக்கு 1 கப் சர்க்கரை, 1/2 கப் நெய் எடுத்திருக்கோம், கொஞ்சமாக முந்திரி திராட்சை, கொஞ்சமாக கேசரி பவுடர், பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கிறோம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போது நெய் ஹீட் ஆகிட்டுருக்கு. நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நெய்லியே வறுத்து எடுத்துக்கோங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண திராட்சை நான் பபுள்ஸ் மாதிரி வந்ததுக்கப்புறமா கடாயிலேருந்து அதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அதை எடுத்ததுக்கப்புறமா கடாயில் இருக்க பேலன்ஸ் நெய்லியே 1 கப் ரவையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் அதை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு நல்லா அரோமா வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நம்ம எடுத்த 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சரியாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்ச ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச ரவையை அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி தட்டாமல் பார்த்துக்கோங்க. ஏதாவது கட்டி தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போவே அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்து கெட்டியாகிற கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இது கலர்னா கெட்டியாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்ச 1 கப் சர்க்கரையை அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது ரவையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ இந்த ரவையும் சர்க்கரையும் சேர்ந்து ஒரு நல்ல இலக்கம் கொடுக்கும். அப்போது லைட்டாக தண்ணி விட்டு வர மாதிரி இருக்கும். அதை அப்படியே நல்லா கலக்கிட்டே இருங்க. அதை கலக்கிட்டு இருக்கப்போவே இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் ஏலக்காய் ஆட் பண்ணல. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த பேலன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலரி விடுங்க. அது நல்லா கலக்கிட்டு இருக்கும்போதே கேசரி நல்லா பேனில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை அப்படி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பரான டேஸ்டான கேசரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மகிழ் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.